ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த மே மாத 1ஆம் தேதியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படுவதற்காக நன்றி. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்தோம், அதை தியானித்தோம். மீண்டுமா இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை அறிவித்தான், கூறுவித்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம், அறிவித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே யோசபாத் யாராக காணப்படுகிறான் என்று சொன்னால், அவன் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மனிதனாக காணப்படுகிறான். அவன் பிரச்சனைகளை பார்த்து அவன் பயந்தது உண்மைதான். ஆனால் அவன் யாரை அதிகமாக பார்த்து பயந்தான் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அவன் அதிக கவனமாகவும் பயத்தோடு காணப்பட்டான். யோசபாத்தை பார்க்கும் பொழுது கர்த்தரை தேடுகிறதுக்கு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த யோசபாத்தை போல கர்த்தருக்கு பயந்து நாம் தேடுகிற இடத்திலே இருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான், ஒருமுகப்பட்டு யூதாவெங்கிலும் உபவாசத்தை அறிவித்தான். ஆம், நீங்களும் நானும் குடும்பமாக ஒருமித்து அல்லது சபையாக ஒருமித்து அல்லது குழுவாக ஒருமித்து நாம் உபவாசத்தை அறிவித்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை இந்த கடைசி காலத்திலே தேடுகிறோமா என்று சொல்லி பார்த்தால் குறைவுதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் எப்படி ஜனங்களுக்காகவே செலவு செய்தாரோ, அதே போல் இந்த யோசபாத் எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஜனங்களை கர்த்தர் பக்கமாகவே திருப்பினான். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி பிதா பக்கமாகவே நம்மை திருப்பினாரோ, பரிசுத்த ஆவி பக்கமாக நம்ம எப்படி திருப்பினாரோ, அதே போல் இந்த யோசபாத் எப்பொழுதும் கர்த்தர் பக்கமாகவே திருப்பினான். அதற்கு நீங்கள் ஆதார வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். 2 நாளாகவும் 18வது அதிகாரத்திலே 4வது வசனம் சொல்லுகிறது, பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். ஆம், தன்னுடைய வாழ்க்கையிலே எதிரிகள் எதிர்த்து வரும்பொழுது, போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் தேசத்தை சூழ்ந்து இருக்கிறதை பார்த்து ஜனங்களெல்லாம் புலம்பலுக்கும் கண்ணீருக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள் என்று அவன் சிந்தித்த பொழுது அவன் உடனடியாக அவன் செய்த வேலை என்னவென்று சொன்னால், யோசபாத் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்று சொல்லுகிறார். பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும். ஆம், நீங்களும் நானும் நம்முடைய பிரச்சனைகளிலே, கண்ணீர்களிலே, போராட்டங்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை விசாரித்து அதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோமா, விசாரித்து அறிகிறோமா, அதை விசாரித்து அதன்படி செய்ய நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோமா என்று சொல்லி நாம் சற்று சிந்திக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். யோசபாத் தன்னுடைய பிரச்சனையின் மத்தியிலே கர்த்தருடைய வசனத்தை அவன் தேடினான், கர்த்தரை தேடினான். 2வது கர்த்தருடைய வசனத்தை அவன் தேடினான். முதலாவது அவன் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை தேடுகிற மனிதனாக இருக்கிறான். 2வது கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜாவுக்கு யோசபாத் அறிவுறுத்தல் கொடுக்கிறான். ஆகவே அவன் முதலாவது கர்த்தரை தேடுகிறவனாக இருந்தான். 2வது கர்த்தருடைய வசனத்தை அவன் விசாரிக்கிறவனாக இருந்தான். 3வது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எதை செய்தான் என்று சொன்னால், 2 நாளாகமும் 19:3 நாம் பார்க்கும் பொழுது, தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்திலே நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது என்று சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்களை அவன் தேடாமல், கர்த்தருக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்களை அவன் சிக்காமல் கர்த்தரை மட்டும் அவன் தேடினான். ஆகவே யோசபாத்தை கர்த்தர் காப்பாற்றி, அவனை ஜீவனோடு காப்பாற்றி, அவன் தேசத்தை ஜீவனோடு காப்பாற்றி எதிரிகளை துரத்தி அடித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே 3 காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். இந்த யோசபாத்தை போல கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை நாம் தேட வேண்டும். 2வது கர்த்தருடைய வசனத்தை நாம் விசாரித்து நம்முடைய பிரச்சனைகளை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 3வது தேவனோடு உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய இருதயத்தை யோசபாத்தை போல தேவனுக்கு நேராக்கி நாம் தொடர்ந்து ஓடினால், யோசபாத்தை போல தேவன், யோசபாத்தை ஆசீர்வதித்ததை போல தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்மையும் தேசத்திலே பெருமையோடு வைப்பார் என்பதிலே கொஞ்சமும் அச்சம் இல்லை. ஆகவே நீங்களும் நானும் கர்த்தரை தேடுவோம், கர்த்தருடைய வசனத்தை அறிவோம், நம்முடைய இருதயத்தை தேவனோடு உத்தமமாய் செலவு செய்ய நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை வழி நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.